சாதி குறித்து தெரிஞ்சுக்கிறதுல பாஜக காரனுக்கு என்ன அவ்வளவு பெரிய ஆர்வம்? ராகுல் காந்தி என்ன சாதியா வேணாலும் இருந்துட்டு போறாரு, அதை பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டிய திராணியும் தெம்பும் உனக்கு எங்க இருந்து வருது? ஒரு நாட்டோட பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்பை கேவலப்படுத்துறது மாதிரி உங்க கட்சி எம்பி பேசுறாரு. அதை நீங்க எடுத்து ட்விட்டர்ல போட்டு இதை கேளுங்கன்னு போடுறீங்க அப்படின்னா முதல்ல மோடியை கூட்டு போய் மனநல மருத்துவமனையில் வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் பசி பஞ்சம் பட்டினி, அந்த பசி பஞ்சம் பட்டினியை போக்குறதுக்காக பல நாடுகளுடைய தலைவர்களுக்கு கடிதம் எழுதி கையேந்தி இந்த மக்களுக்கு சோறு போட்டவர் நேரு. அந்த நேருவினுடைய பேரன். அவரை நீங்க பாராளுமன்றத்தில் பார்த்து ஜாதி தெரியாதவன், நீ யாருன்னே தெரியாதவன், உனக்கு அட்ரஸே இல்லாதவன் அப்படின்னு பேசுறது ரொம்ப ரொம்ப ரொம்ப. எல்லா இந்துக்களும் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்புறம் ஏன் ஓபிசி இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்க வேண்டியதானே? ஏன் எஸ்சி எஸ்டி இந்துக்களுக்கு முறையா கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க? அப்போ இந்துக்கள் நீங்க சொல்ற இந்துக்கள் வெறும் ஃபார்வர்ட் காஸ்ட். எப்போ ஒரு ஓபிசி சமூகம் ரிசர்வேஷன் குறித்து பேசுதோ, எஸ்சி எஸ்டி சமூகம் ரிசர்வேஷன் குறித்து பேசுதோ, உடனே இந்துக்களை பிளவுபடுத்த போறாங்க. இந்துக்களே நம்ம ஒற்றுமையா இருப்போம், நமக்கு எதிரி வந்து முஸ்லீம்கள் தான் அப்படின்னு ஒரு கோஷத்தை கொண்டு வைப்பாங்க. இது எல்லா டிஸ்கஷனையும் உடச்சி எறிகிற மாதிரி ராகுல் காந்தி 50% இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை உடச்சி எவ்வளோ ஓபிசி மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசர்வேஷன், எவ்வளோ எஸ்சி எஸ்டி மக்கள் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசர்வேஷன், ஃபார்வர்ட் காஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட்டு அப்படின்னு அலோகேட் பண்ணும்போது இது முழுக்க முழுக்க இந்தியாவை இன்னைக்கு தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய இந்த அதிகாரம் படைச்ச ஜாதிகளுக்கு பின்னடைவாக ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாங்க, நடுங்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்றாரு, என்னை எவ்வளோ கேவலமா வேணாலும் பேசுங்க, தினம் தினம் என்னை அசிங்கப்படுத்தி பேசுங்க, என்னை நீங்க எப்படி வேணாலும் திட்டலாம், ஆனா வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் அவரோட உரையை பேசுகிறப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தார். இப்போவும் நாடாளுமன்றத்தில் அவர் அதை சொல்கிறப்போ எதிர்கிலிருந்து பாஜக தரப்புலேருந்து அனுராக் தாக்கூர் அவர்கள் எந்த சாதியினே தெரியாதவர் சாதி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த உரையை, இந்த கான்வர்சேஷனை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது ரொம்ப ரொம்ப வன்மமான ஒரு பேச்சு. ராகுல் காந்தி அப்படிங்கிறவர் எதிர்க்கட்சியினுடைய தலைவர். அவரை ஆதரிக்கக்கூடிய 200க்கும் அதிகமான எம்பிக்கள் இருக்கிறாங்க. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது ராகுலுக்கு. இவ்வளோ செல்வாக்குள்ள ஒரு தலைவரை பார்த்து உனக்கு ஜாதி என்னன்னே தெரியல, நீ எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பை கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு டோனில் அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி ரொம்ப 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 தப்பான கேள்வி. அனுராக் சிங் தாக்கூர் இப்படி ஒரு கேள்வி கேட்டதையே நம்ம தப்புன்னு சொல்கிறோம். பாராளுமன்றத்தில் ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு, அதை பார்லிமெண்ட்லேருந்து சபாநாயகர் குறிப்பிலிருந்து எடுக்க சொல்லிட்டார், அது வேற. அது மோடி அவர்களும் இந்த உரையை கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், அதுதான் மிகப்பெரிய நமக்கு ஒரு பெரிய அவமானம், அதிர்ச்சியுமா இருக்குது. ஒரு நாட்டோட பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் மாண்பை கேவலப்படுத்துறது மாதிரி உங்கள் கட்சி எம்பி பேசுகிறாரு. அதை நீங்கள் எடுத்து ட்விட்டரில் போட்டு இதை கேளுங்கன்னு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருக்குது. அதாவது ஏன் சாதி குறித்து முதல்ல தெரிஞ்சுக்கணும்? சாதி குறித்து தெரிஞ்சுக்கிறதுல பாஜக காரனுக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆர்வம்? ராகுல் காந்தி என்ன சாதியா வேணாலும் இருந்துட்டு போறாரு, அதை பாராளுமன்றத்தில் கேட்க வேண்டிய திராணியும் தெம்பும் உனக்கு ஏன் வருது? எங்கேருந்து வருது? இது உண்மையிலே ஒரு வன்மமான ஒரு பேச்சு. தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அனுராக் சிங் தாக்கூர் மாதிரியான ஆட்களுக்கு வருது அப்படின்னா அவர் ஒரு உயர் ஜாதியை சார்ந்தவர், ஒரு ஃபார்வர்ட் காஸ்ட்டை சார்ந்தவர். அப்படியே ஜஸ்ட்ல ஆப்போசிட்டில் பாருங்கள், ராகுல் காந்தி எதை டிமாண்ட் பண்ணுறாரு அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு டிமாண்ட் பண்ணுறாரு. சாதிவாரி கணக்கெடுப்பு யாருக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா உயர் ஜாதிக்காரங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் தேர்தல் பிரச்சார காலகட்டம் துவங்கும் போதே தேர்தல் மேனிஃபெஸ்டோலேயே ராகுல் காந்தி தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம், ரிசர்வேஷன் 50%ங்கிற ஸ்லாபை உடைப்போம் அப்படின்னு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு. நீங்கள் தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு சில மாதத்துக்கு முன்னாடி, குறிப்பாக மார்ச் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா டெல்லியில் மோடி ஒரு கூட்டம் போட்டு நம்ம தேர்தல் பிரச்சாரத்தினுடைய நோக்கம் இலக்கு எங்கே அப்படின்னா விஷன் 2047 அப்படிங்கிறார். 2047 தான் நம்மளுடைய இலக்கு. சில ட்ரில்லியன் எக்கானமியை உருவாக்குறது நம்மளுடைய இலக்கு, மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறது நம்மளுடைய இலக்கு. இதைத்தான் தேர்தல் களத்தில் நீங்கள் பிரச்சாரமாக பேசணும் அப்படின்னு சொல்லி கட்சிக்காரங்களுக்கு சொல்கிறாரு. அங்கே இருந்தது கட்சிக்காரங்க மட்டும் கிடையாது, கேபினெட் மினிஸ்டர்ஸு, முக்கியமான தலைவர்கள், பிளானிங் கமிஷன்லேருந்து வந்திருந்தாங்க, ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி அவர் சொல்கிறார், அந்த நேம் டேக்கில் விஷன் 2047ங்கிற டேக்கில் தான் பார்த்தீங்கன்னா போஸ்டர்ஸும் பேம்ப்ளெட்ஸும் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டுச்சு தேர்தல் பிரச்சாரத்துக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்காரங்க தேர்தல் அறிக்கை வந்த உடனே, அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ வந்த உடனே மோடி இந்தியாவில் தெரு தெருவாக போய் முஸ்லீமை பற்றி தப்பாக பேச ஆரம்பித்தார். அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க, இவங்க சொத்தெல்லாம் சூறையாடிட்டு போயிடுவாங்க, ராகுல் காந்தி
இந்தியாவுடைய சொத்தெல்லாம் இந்துக்களோட சொத்தெல்லாம் முஸ்லீமுக்கு கொடுக்க போகிறாரு இப்படியெல்லாம் பேசினார். நம்ம எல்லாமே கண்ணில் பார்த்தோம். ரொம்ப அவமானகரமான பேச்சு. இந்திய வரலாறுலேயே இது வரைக்கும் எந்த பிரதமருமே இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையின் மக்களை இவ்வளோ கேவலமாக பொதுவெளியில் பேசுனது கிடையாது. அந்த சாதனை பிரதமர் மோடிக்கு மட்டுமே வந்து சேரும். அவர் பேசினார். அவர் ஏன் பேசினார்? அவர் முஸ்லீம் மேலே வன்மமாக பேசினாரா அப்படின்னா அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு காங்கிரஸ் பயன்படுத்தக்கூடிய மேனிஃபெஸ்டோ அவங்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்குது. எப்படியாவது ஜெயிச்சாகணும், இந்த மேனிஃபெஸ்டோ வரக்கூடாது. வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திடுவாங்க. இவங்க ரிசர்வேஷன் 50% லிமிட்டை உடைச்சிருவாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டு அவங்க ஏன் இவ்வளோ பயப்படுறாங்க அப்படின்னா, காலங்காலமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அதிகார வர்க்கத்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. ராகுல் காந்தி சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆள்றது 100 IAS அதிகாரிகள் தான். அதில் 3% கூட ஓபிசி SC ST இல்லை அப்படின்னார். வெளிப்படையாகவே சொன்னார். அது வந்து நிறைய பத்திரிகைகள் கூட வந்துருந்துச்சு. இப்போ இது வந்து இன்றைக்கத்து நிலைமை மட்டும் கிடையாது. காலங்காலமாக இந்தியாவினுடைய வரலாறில் பௌத்த அரசுகளுக்கு பிற்பாடு வந்த குப்த பேரரசுகள் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, இடையில முகலாயர்களுடைய தலையீடுகளுக்கு பிறகு அதெல்லாம் கழிச்சிட்டு பார்த்திங்கன்னா, பெரும்பகுதி ஒரு குறிப்பிட்ட சாதியால் தான் இந்தியா ஆட்சி செய்யப்பட்டுக்கிட்டு இருக்குது. குறிப்பாக பிரிட்டிஷ்காரங்க காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, பிரிட்டிஷ்காரன் தான் இந்தியா வாண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதிகாரிகள் எல்லாமே இங்கே இருந்த பிராமண சமூகத்தை சார்ந்தவங்க. அதே சமயத்தில் அதே காலகட்டத்தில் பிராமணர்களை விட அதிகமாக பிரிட்டிஷ்காரங்களோட நெருக்கமாக இருந்தது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வணிக ஜாதி. அதாவது குறிப்பாக குஜராத்தை மையமாக வச்ச பனியாஸ். இவங்க வந்து ட்ரேடாக ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடையும் டச்சு கம்பெனியோடையும் போர்ச்சுகீஸ் கம்பெனியோடையும் ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்தியாவினுடைய அரசு அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட சாதி தான் காலங்காலமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரியார் சொன்னார், பார்ப்பன பனியா அரசுன்னு இந்தியாவை சொல்கிறார். இந்தியா அப்படிங்கிறதே பார்ப்பன பனியா இவங்களுடைய கூட்டமைப்பு தான் அப்படிங்கிறார். இந்த கூட்டினுடைய மிக தெளிவான ஒரு விஷயம் எதுன்னா, RSS இந்து மகாசபை. இவங்க RSS உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காந்தியை கொலை பண்ண அமைப்புகள். RSSம் இந்து மகாசபையும். கோட்ஸே தான் கொலை பண்ணார். கோட்ஸே வந்து RSS இந்து மகாசபை ரெண்டுலையுமே இருந்த ஆட்கள் தான். குறிப்பாக சித்பவன் பிராமின் வகுப்பை சார்ந்த ஒரு மராத்தி. அவர் மராத்தியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிராமண வகுப்பு தான் இந்த சித்பவன் பிராமண வகுப்பு. இந்த மராத்தியை சார்ந்த சித்பவன் பிராமின்ஸும் அதே சமயத்தில் குஜராத்தில் இருக்கக்கூடிய பனியாக்கள், குஜராத்திகள், இவங்க ஒன்றா சேர்ந்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசை உருவாக்கியிருக்காங்க. காலங்காலமாக இந்த ரெண்டு கூட்டணியும் ஒன்றா தான் இருக்குது. நீங்கள் வந்து குஜராத்தி பனியாக்கள் தான் RSS அமைப்புக்கும் இந்துத்துவ அமைப்புக்கும் காசை கொட்டி கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு குழு. அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்துத்துவ மேலாண்மை. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய வணிகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வணிகத்தை ஒன்றுமில்லாமல் செஞ்சு முழுக்க முழுக்க குஜராத்தி வணிகமாகவே, ஒரு பனியா வணிகமாகவே பாதுகாத்து அதில் பெரிய லாபம் அடையணும் அப்படிங்கிறதுக்காகவே RSS இந்துத்துவ அமைப்புகளை வளர்க்கிறதுக்காக, இந்துத்துவ சித்தாந்தங்களை இந்தியா முழுக்க நிலைகொள்வதற்காக பெரும் பணத்தை கொடுக்கறது இந்த பனியா குரூப் தான். ஸோ அப்போது இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவோட ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தையும் ஒரு குறிப்பிட்ட குழு 3%லேருந்து 7% வரைக்கும் இருக்கக்கூடிய பிராமணர்கள் ப்ளஸ் உயர் ஜாதியை சார்ந்தவங்க, தாக்கூர் சமூகத்தை சார்ந்தவங்க வட இந்தியாவில், அவங்க பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், இல்லை வந்து மேலே ஹிமாச்சல், ஹரியானா, இந்த ஏரியா பக்கம் எல்லா பக்கமே இருக்காங்க. இது மாதிரி ராஜ்புட்ஸ், இது மாதிரியான உயர் ஜாதியை சார்ந்த ஒரு குழு இருக்குது பார்த்தீங்களா. இது ஆட்சியை கையில் வச்சுக்கிறதுக்காகவே இந்தியாவில் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடந்துருச்சு அப்படின்னா ஃபார்வர்ட் கேஸ்ட் எவ்வளோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓபிசி அப்டேட்டட் வெர்ஷனில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2021 படி ஓபிசி எவ்வளோ பேர், SC ST எவ்வளோ பேர்னு தெரிஞ்சிடும். 50% இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை உடச்சி எவ்வளோ ஓபிசி மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசர்வேஷன், எவ்வளோ SC ST மக்கள் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிசர்வேஷன், ஃபார்வர்ட் கேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சீட்டு அப்படின்னு அலோகேட் பண்ணும்போது, இது முழுக்க முழுக்க இந்தியாவை இன்றைக்கி தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த அதிகாரம் படைத்த ஜாதிகளுக்கு பின்னடைவாக ஏற்பட்டுரும் அப்படிங்கிறதுக்காக பயப்படுறாங்க, நடுங்கிறாங்க. அதனால தான் ராகுல் தொடர்ச்சியாக ஏன் இதையே பேசிகிட்டு இருக்கார் அப்படின்னா, இந்தியாவை உண்மையிலே ஒரு சமூக ஜனநாயகமாக மாற்றணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா தான் சமூக ஜனநாயகத்தை கொண்டு போக முடியும். எல்லா ஜாதிக்குமான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் அப்படின்னு அவர் நம்புறாரு. கடந்த கால காங்கிரஸினுடைய வரலாறுகள் நிறையா நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் இருக்குது. ஆனால் ராஜீவ்காந்தியை விட ராகுல் காந்தி இன்னும் வீரியமாகவும் சமூக ஜனநாயகம் குறித்து பேசுகிறார் அப்படின்னா அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா ராஜீவ்காந்தி காலகட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் அமலுக்கு வரதில் நிறைய சிக்கல்களாக இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய வேலைகளில் ஓபிசி SC ST சமூகத்துக்கான இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மண்டல் கமிஷன் பரிந்துரை பண்ணாங்க. அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரை நடைமுறைக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அப்படி அது வந்துருச்சுன்னா இந்துக்கள் பிளவாயிருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போலி ப்ரொஜெக்ஷனை உருவாக்கி இதே இந்துத்துவா குழு பிராமண பனியா லாபி இந்தியா முழுக்க கலவரம் பண்ணாங்க. LK அத்வானி தலைமையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரத யாத்திரை நடத்தப்பட்டுச்சு. அந்த ரத யாத்திரை எங்கே போய் முடிஞ்சது? அயோத்தியாவில் முடியுது. அயோத்தியாவில் இருந்த பாபர் மசூதி இடிக்கப்படுது.
ஒரு மிகப்பெரிய கலவரம் உருவாக்கப்படுது. குறிப்பாக வட இந்தியாவில் அந்த கலவரத்தினுடைய தாக்கம் அடுத்த 20 ஆண்டுகள் வரைக்கும் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் இருக்குது. ஏன்னா இப்போ தான் ராமர் கோயிலை வேறு அங்கே கட்டியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தாக்கம் இருக்குது. அப்போ அதை எதுக்கு இவங்க பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் அன்னைக்கு மண்டல் கமிஷன் பரிந்துரையை மடைமாத்துறதுக்காக இவங்க பண்ணாங்க. பட் ஆனால் அது முடியலை. இவங்க தொடர்ச்சியாக எப்போ ஒரு ஓபிசி சமூகம் ரிசர்வேஷன் குறித்து பேசுதோ, எஸ்சி எஸ்டி சமூகம் ரிசர்வேஷன் குறித்து பேசுதோ, உடனே இந்துக்களை பிளவுபடுத்த போகிறாங்க. இந்துக்களே நாம் ஒற்றுமையாக இருப்போம், நமக்கு எதிரி வந்து முஸ்லீம்கள் தான் அப்படின்னு ஒரு கோஷத்தை முன் வைப்பாங்க. இது எல்லா டிஸ்கஷனையும் உடச்சி எறிகிற மாதிரி ராகுல் காந்தி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், எவ்வளோ டேட்டாஸ் இருக்குன்னு எடுப்போம், ரிசர்வேஷன் லிமிட்டை வந்து உடைப்போம் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டாண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் முன்வைக்கிறாரு. இதை பார்த்து அனுராக் தாக்கூருக்கு பொறுக்க மாட்டேங்குது. அனுராக் தாக்கூர் மட்டும் கிடையாது, பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் யாருக்குமே பொறுக்காது. இவங்க எல்லாருக்குமே, ஏன்னா பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா அந்த உயர் ஜாதி வகுப்பை சார்ந்தவங்க. அவங்க எல்லாமே காங்கிரஸோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி சார்ந்தவங்க தான். ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ், குறிப்பாக அந்த ஓபிசி சமூகத்தை சார்ந்த மிகப்பெரிய ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே நீங்கள் வந்து ராகுலுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் நிற்கிறாங்க. அந்த ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாத்தையும் உடச்சி காலி பண்ணி, ஈடியை விட்டு ரைடு பண்ணி, அவங்க எல்லாத்தையும் கைது பண்ணி, சொத்தை சூறையாடி எப்படியாவது தான் கட்சிக்குள்ளே கொண்டு வரதுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் மோடி பயங்கரமாக நிறைய வேலை பார்த்தாரு. இருந்தாலும் இன்னும் ஒரு குழு ஸ்ட்ராங்காக அவருக்கு ஆப்போசிட்டாக நின்று வேலை செய்யுது. ஸோ அப்போது இந்த டிஸ்கஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு டிஸ்கஷன் வரும்போதெல்லாம் பாஜகவை சார்ந்த இந்துத்துவ குழுக்கள் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் எல்லா இந்துக்களுக்குமான ஒரு அரசு சொல்கிறீங்களே, எல்லா இந்துக்களும் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, அப்புறம் ஏன் ஓபிசி இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்க வேண்டியதானே? ஏன் எஸ்சி எஸ்டி இந்துக்களுக்கு முறையாக கொடுக்க வேண்டிய இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க? அப்போது இந்துக்கள்னு நீங்கள் சொல்கிற இந்துக்கள் வெறும் ஃபார்வர்ட் காஸ்ட், பிராமணர்கள் ப்ளஸ் உயர் ஜாதி, இந்துவா? அப்போ ஓபிசியாக இருக்கிறவன் எஸ்சி எஸ்டியாக இருக்கிறவன் இந்து கிடையாதா? அப்போ ஓபிசி எஸ்சி எஸ்டியாக இருக்கிற இந்து கலவரம் பண்ணுறதுக்கும் ரகலை பண்ணுறதுக்கும் பாபர் மசூதி உடைக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுவானா? அவனுக்கு உரிய வேலைவாய்ப்பு கிடைக்காதா? அவனுக்கு உரிய ரிசர்வேஷன் கிடைக்காதா? அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஸோ அப்போ இது மாதிரி அவங்களுடைய தொடர் செயல்பாடுகள், பாஜகவினுடைய தொடர் செயல்பாடுகள் முழுக்கவே இந்தியாவில் ரிசர்வேஷனே இல்லாமல் பண்ணணும். வழக்கம் போல் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் அந்த தலையிலிருந்து பிறந்தவன், காலிலிருந்து பிறந்தவன், நெஞ்சிலிருந்து பிறந்தவன், அதன் அடிப்படையில் நெத்தியிலிருந்து பிறந்த பிராமணர்களை சார்ந்த உயர் சாதிக்காரங்களும் தான் இந்த இந்தியாவை ஆளணும் அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அதனால தான் வந்து தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்தை பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சி ஆகிறார். யார் அப்படின்னா நம்ம RN ரவி அவர்கள்லாம். ஏன்னா அவர் ஒரு பார்ப்பன வகுப்பை சார்ந்தவர், பீகார்லேருந்து வந்திருக்காரு. தமிழ்நாட்டை போய் பார்க்கும்போது என்னடா இவங்க தமிழ்நாட்டில் ஒரு பிராமண எம்எல்ஏ கூட கிடையாதா? இவ்வளோ தூரம் இருக்கா? இவங்க ஒரு மினிஸ்டர் கூட பிராமின் வகுப்பை சார்ந்தவங்க இல்லையா? இங்கே எப்படி வந்து நான் பிராமின்ஸு, ஓபிசி சமூகம், எஸ்சி எஸ்சி சமூகம் இந்த அளவுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க? அங்கே இருக்கக்கூடிய எல்லா சப் கிளாஸுக்கும் ஈக்குவலான ரெப்ரசன்டேஷன் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு புது மாடலாக இருக்குது. இதைத்தான் திராவிடியன் மாடல் திருப்பி சொல்கிறாங்க. திராவிடியன் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ஓபிசி சமூகம் ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்குது அப்படின்னா, ஓபிசி சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கணும். அதாவது பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஒரு படி முன்னகரணும். எஸ்சி எஸ்சி சமூகம் ஒரு படி முன்னகரணும். எஸ்சி எஸ்டிக்குள்ளே இருக்கக்கூடிய பல கிளாஸஸ் இருந்தாலும் ஒரு படி முன்னகரணும் அப்படிங்கிறது தான் ஒரு திராவிடியன் மாடலாக சொல்லப்படுது. ஃபார்வர்ட் காஸ்ட்டாக இருந்தாலும் அவங்களும் ஒரு படி முன்னகரணும். அதுதான் வந்து ஒரு ஈக்குவல் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட்டை தான் திராவிடியன் மாடல்னு வேறு லாங்குவேஜில் சொல்கிறாங்க. ஸோ இந்த டெவலப்மெண்ட் தமிழ்நாட்டில் திராவிடியன் மூமெண்ட்டால் தான் சாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் திராவிட இயக்கத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திமுக இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசியல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லா கட்சியிலுமே திமுக அதிமுகவில் ஈக்குவலாக ஓரளவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதிமுகவில் சில முரண்பாடுகள் உண்டு. ஆனால் பட் திமுக எடுத்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டி ஜாதியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக அதிகாரத்தில் பங்களிப்புகள் கொடுக்கப்படும். இந்த மாடல்லாம் பார்க்கும்போது தான் RN ரவி பதறாரு. எப்படி வந்து உயர் ஜாதியே இங்கே இல்லை, இங்கே வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும், யார் RN ரவி பொறுத்த வரைக்கும் சூத்திரர்களே இந்தியாவை ஆள்றாங்க, அதாவது தமிழ்நாட்டை ஆண்டுட்டு இருக்காங்க, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்குது. இந்த நிலைமை இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? இந்தியா நல்லாயிருக்கும், அது பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக இந்தியா வளரும். ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடும்ல, பிராமண வகுப்பை சார்ந்தவங்களுக்கு. அந்த வன்மத்தினுடைய ஒரு மிக முக்கியமான வெளிப்பாடு தான் அனுராக் சிங் தாக்கூர். அனுராக் சிங் தாக்கூரை கூட நம்ம ஒதுக்கிடலாம். அவர் அதீத விசுவாசத்துக்கு பேசுகிறாரு. அவர் அமைச்சர் பதவியை பிடுங்கிட்டாங்க. இதில் என்னென்னா அவர் அடிக்கடி சொல்லுவார், என்ன சொல்லுவார், ராகுல் காந்தியை இளவரசர் அப்படின்னு இவரே கலாய்ப்பார். யார்? அனுராக் சிங் தாக்கூர். அவர் வந்து ஒரு பெரிய மாளிகையிலேருந்து வந்தவர். அவங்க அப்பா அவங்க தாத்தா வந்து பிரதமராக இருந்தவர், வாரிசு அரசியல். இவங்க அப்பாவே ஹிமாச்சல் சிஎம்மாக இருந்தவர் தான். யார்? அனுராக் சிங் தாக்கூரோட அப்பாவே. இவரே வந்து ஒரு வாரிசு அரசியல் தான் வர்றாரு. இங்கே வாரிசு அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நீ என்ன அரசியலில் ஸ்டாண்ட் எடுக்கிற, எந்த மக்களுக்காக நிற்கிற அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ராகுல் காந்தியை பார்த்து என்ன ஜாதின்னு அவர் கேட்குறாரு. நேரு என்ன கேஸ்ட்டு? அவர் அடிப்படையில் காஷ்மீர் பண்டிட், காஷ்மீர் பிராமண வகுப்பை சார்ந்தவர். அவருடைய பேரன் தானே ராகுல் காந்தி.
ஒரு காலத்துலையுமே நேரு தான் ஒரு பிராமணராக செயல்பட்டது கிடையாது. அவர் ஒரு மாட்டுக்கறி சாப்பிடக்கூடிய ஒரு லிபரல். இந்தியாவை உருவாக்கின சிற்பியே அவர் தான். காந்தியால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மணி முத்து அவர் தான் இந்தியாவுக்கு. காந்தி அவரை தான் சொல்கிறாரு. பட்டேல் இருக்கும்போது காந்தி ஏன் நேரு பிரதமராக வரணும்னு சொல்கிறார் அப்படின்னா அவருக்கு தெரியும் இவர் ஒரு லிபரலான ஆள், ஒரு மதவாதி கிடையாது. 1947 இந்தியா ரெண்டாக பிளவிட்டு மதத்தால் அடிக்கப்பட்டு பெண்கள் கற்பழிக்கப்பட்டு குழந்தைகள் கொலை செய்யப்பட்டு பசி பட்னியில் இந்த நாடு அழிஞ்சு ஒழிஞ்சிட்டு இருந்த டைமில் இந்த இந்தியாவை சரியான இடத்தில் நகர்த்தி கொண்டு வர்றதுக்கு நேரு மட்டும்தான் சரியாக இருப்பார்னு காந்தியால் கண்டெடுக்கப்பட்டவர் தான் நேரு. அவர் மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் வந்து ஒரு 11 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு இந்த நாட்டுக்காக. இன்றைக்கி நாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஐஐடி ஐஏஎம்லேருந்து ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து அட்டாமிக் ரிசர்ச்சாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஓஎன்ஜிசியாக இருக்கட்டும், இது மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு முன்னோடியான பப்ளிக் செக்டார் யூனிட்ஸை உருவாக்கி வச்சுட்டு போனது நேரு தான். இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நேரு உருவாக்கி வச்ச எல்லாத்தையும் விற்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க. யார்? இந்த நிர்மலா சீதாராமனும் இந்த மோடி அரசாங்கமும். அவ்வளோ பொதுத்துறை நிறுவனங்களை நேரு உருவாக்கி இருக்கிறார். அவ்வளோ ஆய்வு நிறுவனங்களை நேரு உருவாக்கி இருக்கிறார். அவ்வளோ பள்ளி கல்வி உயர்கல்வி கட்டமைப்பை நேரு உருவாக்கியிருக்கார். இது எல்லாமே ராகுல் காந்தியினுடைய தாத்தா காலத்தில் உருவாக்கப்பட்டது தான். நேரு என்கின்ற மகத்தான சிற்பி உருவாக்கியது தான். 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இந்தியாவில் பசி பஞ்சம் பட்டினி, அந்த பசி பஞ்சம் பட்டினியை போக்குறதுக்காக பல நாடுகளினுடைய தலைவர்களுக்கு கடிதம் எழுதி கையேந்தி இந்த மக்களுக்கு சோறு போட்டவர் நேரு. அந்த நேருவினுடைய பேரன். அவரை நீங்கள் பாராளுமன்றத்தில் பார்த்து ஜாதி தெரியாதவன், நீ யாருன்னே தெரியாதவன், உனக்கு அட்ரஸே இல்லாதவன் அப்படின்னு பேசுறது ரொம்ப 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 கொச்சையான கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இதை விட கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, இதையும் மோடி அவரோட ட்விட்டரில் வந்து பகிர்ந்து எவ்வளோ முக்கியமான ஸ்பீச் பாருங்க அப்படிங்கிற ஒரு கொண்டாட்டமான மனநிலை போறாருல, உடைத்து பேசியிருக்கிறார் அப்படின்னு. நான் உண்மையை உடைத்து பேசுறான்னு சொல்கிறேன். முதல்ல மோடியை கூட்டு போய் மனநல மருத்துவமனையில் வச்சு அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது உண்மையிலேயே வந்து சுயநினைவோட தான் இருக்காரா, இல்லை வேற ஏதாவது ஒரு நோய் இருக்கா, மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஒரு பிரதமரால் எப்படி இப்படி போட முடியும்? ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரு? அனுராக் சிங் தாக்கூருடைய பேசுனதுக்கு ராகுல் காந்தி சொல்கிறாரு, என்னை எவ்வளோ கேவலமாக வேணாலும் பேசுங்க, தினம் தினம் என்னை அசிங்கப்படுத்தி பேசுங்க, என்னை நீங்கள் எப்படி வேணாலும் திட்டலாம், ஆனால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்தாமல் விடமாட்டோம்ங்கிறாரு. ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன்னுடைய சுய வரலாறோ தன்னுடைய சுய மான மரியாதையோ எதையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்காக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கான். ராமதாஸ் மாதிரி கிடையாது ராகுல் காந்தி. ராமதாஸ் அவர் சொல்கிறாருல, உங்ககிட்ட போய் நான் நிற்பனா, என் மான மரியாதை என்ன அப்படிங்கிற மாதிரி தானே பேசுகிறாரு. உண்மையான தலைவன் அப்படிங்கிறவன் தன் மக்களுக்காக தன்னுடைய சனத்துக்காக தன்னுடைய எல்லா மான கௌரவங்களையும் தூக்கி எறிந்து விட்டு மண்டிக்கிட்டு பிச்சை கேட்குற மாதிரி உரிமையை பெற்றுக் கொடுக்கணும். அவன் தான் தலைவன். அதுதான் ராகுல் காந்தி சொல்லுவார், நீ என்ன வேணாலும் திட்டு, எவ்வளோ அசிங்கமாக வேணாலும் பேசு, எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவேன், அதனூடாக எல்லா மக்களுக்குமான சமூக நீதி பிரித்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறாரு. மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு வந்து எப்படி மீனோட கண்ணு தெரிஞ்சிச்சோ அதே மாதிரி எனக்கு சாதி கணக்கெடுப்பது தான் ஈக்குவலாக இருக்குது, அதை நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இவ்வளோ பெரிய உரையாடலுக்கு பின்பும் அவர் வந்து இதை சொல்லியிருக்காரு, இதை வந்து என்னை நீங்கள் அவமானப்படுத்தினாலும் நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனக்கு இது ஒரு அவமானம் அப்படின்னு தான் ராகுல் காந்தியும் வந்து இதை கன்சிடர் பண்ணுறாரு. ஸோ இந்த அவமானம் வந்து அவருக்கு வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமையுமா, இல்லை இது எப்படி பார்க்கப்படும் மக்களிடையே? ராகுல் காந்தி அவமானமாக, அவர் சாதியை கேட்டது அவமானமாக கருத மாட்டார். நீ இந்த மண்ணுக்கு அடையாளம் இல்லாதவன் அப்படிங்கிற உரையாடலை அவங்க நிகழ்த்துறதை தான் அவர் மன வருத்தமாக தான் பார்த்துருப்பார். சாதி கேட்குறவன் தான் அவமானப்படணும். அவன் உண்மையிலேயே வந்து அடுத்தவங்களை பார்த்து நீ என்ன சாதின்னு கேட்கக்கூடிய கலாச்சாரம் மிக மிக ஒரு கேவலமான கலாச்சாரம். இப்போ இந்தியாவை எடுத்துங்க, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லை. நீங்கள் வட இந்தியாவில் போய் நீங்கள் வட இந்தியாவில் பிறந்து வளர்ந்த ஒரு உத்தரப்பிரதேசமோ மத்திய பிரதேசமோ, இல்லை நீங்கள் குஜராத்தியாக இருந்தாலும் சரி, ராஜஸ்தானியாக இருந்தாலும், இல்லை நீங்கள் காஷ்மீரியாக கூட இருந்தாலும், நீங்கள் ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் பேரை பார்த்துன்னா உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜாதி உங்களை தேர்வு செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறனுடைய முதல் கட்டத்தை முடிவு பண்ணும். ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக உட்காந்துருக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட ஜாதியிலேருந்து வரும்போது இந்த ஜாதிக்காரங்க பேருக்கு பின்னாடி ஜாதி இருக்கும்போது இவங்களை எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தன்னோட பர்சனல் ஒப்பீனியன்லேருந்து ஒரு முடிவு எடுப்பான். அதுக்கான எல்லா சாத்தியக்கூறும் இருக்குது. நீங்கள் போய் ஒரு ஐஐடியில் ஐஏஎம்மில் சேர்ந்தாலும் என்ன பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை பார்த்து இவன் என்ன மார்க்கில் வந்திருக்கான், என்ன ரிசர்வேஷனில் வந்திருக்கான் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்த யார் பேருக்கு பின்னாடி ஜாதி இல்லை. திராவிட இயக்கம் என்ன சாதிச்சுன்னு சில கிறுக்கனை கேட்டு திருறானுங்கள, பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதி, இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்துக்கள் பேருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜாதியை நீக்கினது தான் பெரியாரியம் திராவிட இயக்கம். முடிஞ்சால் இந்தியாவில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் போய் இதே இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் பாஜக காரனால சாதி இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கிட முடியுமா?
நீ தான் பெரிய ஆளாச்சே, இந்தியா முழுக்க ஆள்றிய, நீ தான் இந்துக்களுக்கெல்லாம் தலைவன் சொல்கிறல்ல, இந்துக்களே நாமெல்லாம் ஒற்றுமையாக இருப்போம், பேருக்கு பின்னாடி ஜாதி எடுக்குன்னு சொல்ல பார்க்கங்களா? அது மோகன் பகவத்தா இருக்கட்டும், இல்லை மோடியாக இருக்கட்டும், யாராக வேணாலும் எடுக்க சொல்லுங்க, சொல்ல மாட்டாங்க. அதனால் இவரை வந்து சாதி சொல்லி கேட்டது இவருக்கு பர்சனலாக இவர் இந்திய மண்ணில் இல்லைன்னு இவர் அவமானப்படுத்தின விஷயமா இருந்தாலும், இன்னைக்கு எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, நீ எதுக்கு ஜாதி கேட்குற, உனக்கு என்ன இவ்வளோ பெரிய வன்மம் ஜாதி கேட்குற அளவுக்கு அப்படின்னு தான் எல்லாருமே இந்த டிஸ்கஷன் உருவாக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இது ராகுல் காந்திக்கு மிகப்பெரிய பலமாக தான் முடியுது. எல்லாருமே ராகுல் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லோக்சபாவில் ராகுல் காந்தி பேசுகிறாரு அப்படின்னா, அவரோட வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நிர்மலா சீதாராமன் அவங்களோட வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, இல்லை மோடியோட வீடியோ எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நீங்களே போய் பார்க்கலாம். லோக்சபாவோட சேனல், யூடியூப் சேனல் இருக்குது. ராகுல் காந்தியை தேடி பார்க்குறாங்க. அவருக்கான செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் உயர்ந்து கொண்டே இருக்குது. தினம் டிவி டிபேட்டில் ராகுல் காந்தி வந்துக்கிட்டே இருக்கார். அவர் மையமாக வச்சு தான் டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு கூட இந்த டிஸ்கஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு. எல்லா டிவிலையும் டிஸ்கஷன் நடந்திருக்கு. அப்போது ராகுல் காந்தி குறித்து இவங்க எவ்வளவு கொச்சையாக திட்டிக்கிட்டே இருந்தாலும், ராகுல் காந்தியினுடைய மனதில் தனிப்பட்ட ஒரு சின்ன வழி கூட இருக்கலாம். நம்ம தாத்தா, நம்ம குடும்பம், நம்ம அப்பா இழந்திருக்கோம், நம்ம பாட்டி இழந்திருக்கோம், ஒட்டுமொத்தமான வாழ்க்கை இழந்திருக்கோம், ஒரு இன்செக்யூர்டான லைஃப்பில் இந்த நாட்டுக்காக நம்ம குடும்பம் வாழ்ந்திருக்கு, நம்மளை இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு சின்ன கவலை அவருக்குள்ளே இருந்தாலும் அவர் வெற்றியை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காரு. அது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். இதை பேச பிஜேபிக்கும் இந்துத்துவாவுக்கும் மோடிக்கும் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, சரிவு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஓகே சார், இன்றைக்கு வந்து நாடாளுமன்றத்தில் நடந்த உரையை பற்றி உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட தெரிவித்ததுக்கு ரொம்ப நன்றி.